வானதீஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி ஒரு ஆந்திரா பூண்டு பருப்பு பொடி எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காட்டுறேன். ஒரு கப்பு நான் இந்த கப்பில் வந்து ஒரு கப்பு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். ஸ்லோ ஃபயரில் நல்லா வறுக்கணும். இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்துடுங்க. வறுத்து அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போ அதே கப்பால் 3/4 கப்பு பைத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. பைத்தம்பருப்பு இந்த மாதிரி வறுத்து எடுத்துருங்க. அதே கப்பால் 2 கப்பு உடைச்ச கடலை எடுத்துருக்கேன். இதையும் நல்லா வந்து வறுத்துடுங்க. நிறம் மாறாமல் வறுத்துடுங்க. வானலில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன். ஒரு 3 காஷ்மீரி மிளகாய் கலருக்காக சேர்த்துக்கிறேன். இதுவும் கலர் மாறாமல் வறுத்துருங்க. நல்லா பொரியட்டும். பொரிஞ்சிடுச்சு பாருங்கள். இதை எடுத்துடுறேன். காரத்துக்கு ஒரு 10 மிளகாய் போட்டிருக்கேன். குண்டு மிளகாய் ஒரு 10 மிளகாய் போட்டிருக்கேன். காம்பு எடுக்காமல் போட்டிருக்கேன். 25 பல் பூண்டு எடுத்து லேசாக தட்டிட்டு அதை இந்த எண்ணெயில் நல்லா வந்து பொரித்து எடுத்துடணும். இந்த பொடிக்கு வந்து ஃபுல் டேஸ்ட்டு கொடுக்கறது இந்த பூண்டு தான். நல்லா பொரிக்கணும். அதை நல்லா முறுமுறுன்னு பொரித்து எடுக்கணும். இதை இந்த மாதிரி பொரித்து எடுத்துகிட்டு பொடியை அரைச்சி முடிச்சுட்டு கடைசியாக இதை போட்டு 2 சுற்றி இறக்கிட்டோம்னா பொடிக்கு தேவையான உப்பு போட்டு இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். இதை அரைச்சி முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து அந்த பொரிச்ச பூண்டையும் போட்டு பூண்டு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேன். பூண்டு போட்டு அரைச்சிட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு உப்பு சரி பார்த்துட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா. அந்த காஷ்மீர் மிளகாய் பொடி 2-3 போட்டிருக்கேன். அதனால தான் சூப்பராக இருக்குது. சரியான டேஸ்ட்டில் இருக்கும். நல்ல தரமான நெய் இல்லை நல்லெண்ணெய் விட்டு சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.